வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இனிய மெய்யன்பர்களே, சஷ்டி பெருவிழா நாட்களில் சிந்திக்க பெற வேண்டிய நூல்கள் என்று தமிழிலே பல உள்ளன. கந்தபுராணம், கந்தர் கலிவெண்பா, வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் போன்ற பல நூல்கள், திருப்புகழ், சஷ்டி கவசம் போன்ற பல நூல்கள் உள்ளன. நீங்கள் எல்லோரும் இவற்றில் ஏதேனும் ஒன்றை பாராயணம் செய்து கொண்டிருப்பது எளியேன் அறிந்ததுதான். அந்த வகையிலே சஷ்டி நாட்களில் சூரசம்ஹாரத்தன்று நாம் கேட்டு சிந்தித்து உணர வேண்டிய ஒரு அருமையான செய்தி சூரசம்ஹாரம். சூரசம்ஹாரத்தை மட்டும் சிந்திக்காமல் கந்தபுராணத்தின் முதலிலிருந்து கடைசி வரை இருக்கிற விஷயங்களை மிக சுருக்கமாக எளியேன் இங்கு சிந்திக்க முற்படுகின்றேன். கந்தபுராணத்திற்கு பெரிய சிறப்பு என்னவென்றால், மங்களகரமான பார்வதி திருமணத்தில் தொடங்கி மங்களகரமான வள்ளி திருமணத்தில் நிறைவு பெறுகிறது. எனவே திருமணத்தில் தொடங்கி திருமணத்தில் பூர்த்தி பெறுகிற ஒரு அருமையான நூல் கந்தபுராணம். அது மட்டுமல்ல, கந்தபுராணத்தை அருளி செய்த ஞானாசிரியர் கச்சிப சிவாச்சாரியார். அவர் காஞ்சிபுரத்தில் அவதரித்தவர். காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் கந்தபுராணம் அருமையான முறையிலே அரங்கேற்றம் ஆகியது. அந்த கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்த பொழுது கச்சிப சிவாச்சாரியார் திகட சக்கர செம்முகம் ஐந்துளான் என்று ஒரு அருமையான விநாயகர் துதி பாடலை தொடங்கினார். உடனே அங்கே இருப்பவர்கள் எழுந்து நின்று திகட சக்கரை என்பது எப்படி பிரிப்பது என்று கேட்டார்கள். திகழ் தச கரம் என்று பிரிக்க வேண்டும் என்று சொன்னார். திகழ் தச கரம் என்று பிரிக்க முடியாது, அதற்கு இலக்கணத்தில் அமைதி இல்லை என்று எல்லோரும் சொல்ல, கச்சிப சிவாச்சாரியார் முருகன் திருவருள் என்று மூடி வைத்துவிட்டு போய்விட்டார். அன்று இரவு கனவிலே முருகப்பெருமான் தோன்றி, கவலைப்படாதே, நாளை பொழுதிலே நீ அரங்கேற்றத்தை தொடங்கு, இந்த திகழ் தசகர என்ற சொல்லினுடைய அந்த புணர்ச்சி விதிக்கு வீர சோழியத்தில் இருந்து ஒரு மேற்கோள் கொண்டு வந்து நானே புலவர் வடிவில் வந்து காட்டுகிறேன், நீ அரங்கேற்றத்தை தொடங்கலாம் என்று அருளாணை வழங்கினார். எவ்வளோ பெரிய சிறப்பு! உடனே மறுநாள் அதுபோல அரங்கேற்றம் தொடங்கியது. திகழ் தசக்கரம், திகட சக்கரம் என்று ஆரம்பித்தார். உடனே ஆட்சேபம் செய்வித்தார்கள். அங்கே புலவர் வடிவில் இருந்து முருகப்பெருமான் எழுந்து நின்று வீர சோழியம் என்ற நூலிலே இதற்கு இலக்கண அமைதி இருக்கிறது, சோழ நாட்டில் தோன்றிய இலக்கண நூல் என்று சொல்ல எல்லோரும் அமைதியாகிவிட்டார்கள். அரங்கேற்றம் சிறப்பாக முடிந்தது. இந்த கந்தபுராணத்திற்கு என்ன பெரிய சிறப்பு என்றால், கந்தபுராணத்தை முருகப்பெருமான் அருளோடு இவர் எழுதத் தொடங்கிய பொழுது ஒவ்வொரு நாளும் 10 பாடல், 20 பாடல், 30 பாடல் என்று ஓலைச்சுவடில் எழுதி முருகப்பெருமான் திருவடி வைத்துவிட்டு வந்து விடுவார். எவ்வளோ அழகான நாள் பாருங்கள்! உடனே அன்று இரவு பொழுதிலே முருகப்பெருமான் அந்த ஓலைச்சுவடியில் இருக்கிற பாடல்களை எல்லாம் திருத்தி தருவார். மறுநாள் அந்த மூலப்பகுதியை எடுத்து பதிவு செய்து கொள்வார். இவ்வாறு முருகப்பெருமான் கந்தபுராணத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாடலையும் அவர் திருக்கண் நோக்கி திருத்தி தந்த ஏடுகளை உடையது என்று சிந்தித்துக் கொள்ள வேண்டும். இதைவிட ஒரு அருமையான பொக்கிஷம் அப்போ இல்லை. கந்தபுராணத்தை தொடங்குகிற பொழுதெல்லாம் முருகப்பெருமான் திருக்கரம் பட்ட நூல் இது, அவருடைய திருக்கண் பட்டு திருத்தி தந்த நூல் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இங்கே நான் இன்னொரு செய்தியை நினைவுபடுத்துகிறேன். முருகப்பெருமான் திருக்கரம் பட்டது கந்தபுராணம், முருகப்பெருமான் திருவடி பட்டது திருப்புகழ், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம் என்று அருணிநாத பெருமானுடைய நூல்கள். அருணிநாத பெருமானே ஒரு பாடலில் பாடுகிறார். தாவடி ஓட்டு மயிலிலும் என்று தொடங்குகிற அருமையான பாடலிலே முருகப்பெருமான் திருவடி 3 இடங்களில் பட்டது என்று கூறுவார். ஒன்று மயில் முதுகு, இன்னொன்று தேவர்களின் திருமுடி, இன்னொன்று என்னுடைய பாவடி ஏடு என்று குறிப்பிட்டிருக்கிறார். சான்றோர்கள் பெருமக்களே, நாம் ஒன்றை சிந்தித்துக் கொள்ளலாம். தமிழில் இருக்கிற நூல்கள் ஒரு வகை முருகப்பெருமான் திருக்கரம் பட்டது, ஒரு வகை முருகப்பெருமான் திருவடி பட்டது. இங்கே இன்னொன்றில் நான் சிந்தித்துக் கொள்ள வேண்டும். மதுரை சோமசுந்தர் பெருமான் திருமுடியில் சுமந்தது மதுரை மண். திருவாரூரிலே அந்த திருவாரூர் பெருமான் நடந்து போன புண்ணியம் பெற்றது அந்த திருவாரூர் அடிமண். எனவே சோமசுந்தர கடவுள் முடியில் அமைந்தது மதுரை மண், அடியில் அமைந்தது ஆரூர் மண் என்றதை சிந்தித்துக் கொள்ளலாம் என்ற சிந்தனை செய்து, தான் தந்தையும் மகனுமாக இருக்கிற சிவபெருமானும் முருகப்பெருமானும் தமிழகத்திற்கும் தமிழ் மொழி நூல்களுக்கும் இவ்வளவு பெருமை சேர்த்திருக்கிறார்கள்
என்று சிந்தித்து சிந்தித்து மகிழுங்கள். அவற்று ஒன்றாக இருக்கிற கந்தபுராணத்தை பற்றி இப்பொழுது சிந்திப்போம். பார்வதி திருமணம் என்று முதல் பகுதி ஆரம்பிக்கிறது. உற்பத்தி காண்டம் என்று அதனுடைய முதல் பகுதி. அதில் பார்வதி திருமணம் என்ற நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பு இந்த பர்வதராஜன் மகளாக பிறந்த பார்வதி தாட்சாயினியாக கைலாயத்தில் இருக்கிறாள். தட்சன் மகள் தாட்சாயினி. தட்சனுக்கு மகளாக பிறந்து வளர்ந்து, உங்களுக்கெல்லாம் வரலாறு தெரியும். தட்சன் மகளாக பிறந்து மருமகனா சிவபெருமான் சென்று கைலாயம் அமைந்து விட்ட பிறகு தட்சன் மருமகனாகி சிவபெருமானை புறக்கணித்து முதல் அவிர்வாகம் சிவபெருமானுக்கு தர வேண்டியிருக்க தர மாட்டேன் என்று மறுத்துவிட்டு யாகம் தொடங்கினான். அந்த யாகத்திற்கு தேவர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தான். இந்த தேவர்கள் சிவபெருமானை புறக்கணித்து செய்கிற யாகத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லியிருந்தால் நன்றி உள்ளவர்கள் அர்த்தம். ஏன்? இந்த தேவர்களை காத்தவர் சிவபெருமான். அமுத வரும் என்று கடைந்த பொழுது நஞ்சு வந்தது. அதை எடுத்து சிவபெருமான் தான் உண்டு தேவர்களை காத்தருளினார். ஆதலினால் தான் நஞ்சு உண்டு அமுதத்தை தங்களுக்கு வழங்கிய அந்த சிவபெருமான் மீது நன்றி உடையவர்களாக இருந்தால் எங்கள் பெருமானாயிருக்கிற தலைவனை புறக்கணிக்கிற இடத்திற்கு நாங்கள் வரமாட்டோம் என்று சொல்லியிருந்தால் தேவர்கள் நல்லவர்கள். ஆனால் அவர்கள் அது பற்றியெல்லாம் கவலைப்பட இன்றும் பல பேர் அப்படித்தான் இருக்கிறார்கள். யார் எப்படியானால் என்ன, நம்முடைய வாழ்க்கை நன்றாக இருந்தால் சரி, நம்முடைய வாழ்க்கை நன்றாக போய்கிட்டு இருந்தால் சரி என்று நன்றி இல்லாமல் இருக்கிறார்கள். அதற்கு சரியான அடி கந்தபுராணம். உடனே தேவர்கள் அந்த பாவத்தை அனுபவிக்கிறார்கள். அதுதான் பின்னே சூரபதன் ஆட்சியிலே அவர்கள் படுகிற அத்தனை துன்பங்களுக்கும் காரணம். அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும். அந்த தட்சன் மகளாக இருந்த தாட்சாயினியாக இருக்கிற அந்த அவருடைய வேண்டுகோளை அந்த தட்சன் புறக்கணித்த பிறகுதான் சிவபெருமான் தம் அம்சமாகிய வீரபத்திரரையும் உமாதேவி தம் அம்சமாகிய மாகாளி அம்சி தட்சன் யாகத்தை தோஷம் பண்ணினார் என்று வரலாறு. அந்த தாட்சாயினி கைலாயத்தில் இருந்த பொழுது எழுந்து நின்று சிவபெருமான்கிட்ட ஒரு விண்ணப்பம் செய்தாள். என்னம்மா என்று கேட்டார் சிவபெருமான். சுவாமி, தட்சன் மகள் தாட்சாயினி என்ற பெயரோடு நான் வாழ விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் உங்களை புறக்கணித்து யாகம் செய்ய தொடங்கியவன். ஆதலினால் நான் வேறு பெயரில் அவதரித்து வாழ விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது, கவலைப்படாதே, உனக்கு பர்வதராஜன் மகளாக பிறக்கும்படியான ஒரு அம்சம் இருக்கிறது. நீ பர்வதராஜன் மகளாக பார்வதியா சென்று அங்கே அவதரித்து வாழ்ந்து வா, நான் மனம் செய்து கொள்ளுகிறேன் என்று சிவபெருமான் அருளானை வழங்கினார் என்பது வரலாறு. அதன் பிறகு சிவபெருமான் பார்வதி திருமணம் நடந்தது என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோமவாரத்தன்று நடந்தது. அப்பொழுதுதான் வடக்கு தாழ்ந்து தெற்கு உயர்ந்து அந்த பாரத்தினால் அகத்தியர் அனுப்பி அகத்தியர் மூலமாக காவிரி இங்கே வந்தாள் என்ற வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிந்தது தான். அந்த வகையில் பார்வதி திருமணம் சிறப்பாக நிறைவுற்றது. ஆனால் முருகப்பெருமான் திரு அவதாரம் இன்னும் நிகழவில்லை. தேவர்களெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது சுவாமி, எப்படியாவது உங்களுடைய சக்தி எங்களுக்கு பிள்ளையாக தந்து எங்களை ஆதரித்து காப்பாற்றுங்கள் பெருமானே என்று அவர்கள் வேண்டினார்கள். உடனே சிவபெருமான் 5 முகத்தோடு அதோமுகம் தோன்றி என்று கந்தர்களின்பாவில் குமரர் சாமி சொல்வது போல அதோமுகம் என்பது கீழ்நோக்கிய முகம். எனவே 5 முகத்தோடு அதோமுகமாக 6 முகங்களாக பெருமான் தோன்றி 6 முகங்கள் இருக்கிற நெற்றியில் இருந்து தீப்பொறி வர, அந்த தீப்பொறிகளை எல்லாம் கங்கை சுமந்து சரவணப்பொய்களை விட சரவணப்பொய்களில் இருக்கிற 6 தாமரை மலர்களிலே 6 பிள்ளைகளாக இவர்கள் வளர்ந்து வர கார்த்திகை பெண்கள் இவர்களை வளர்த்து தந்தார்கள் என்பது வரலாறு. அதன் பிறகு பார்வதி சென்று அந்த 6 குழந்தைகள் அணித்ததால் முகங்கள் 6ஆக உடம்பு ஒன்றாக அந்த பெருமான் ஆனார் என்பது வரலாறு. அதனால்தான் முருகப்பெருமானுக்கு பெயர் சிவனுக்கு மகன் சிவகுமாரன், கங்கை தாங்கியதால் காங்கேயன், சரவண பொய்கள் வளர்த்ததால் சரவணன், கார்த்திகன் வளர்த்ததால் கார்த்திகேயன், இப்படி பல பெயர். சக்தி வேலை சொன்னால் வேலன், சக்தி மகன், தேவசேனாபதி, மால் மருகன், இப்படி பல பெயர்களை முருகப்பெருமான் பெற்று சிறந்து அங்கே இருந்தார். அந்த வகையிலே முருகப்பெருமான் அருள் விளையாடல் திரும்ப தொடங்குகிறது. அவர் அங்கிருந்து சூரசம்காரம் செய்வதற்காக பெருமான்கிட்ட உத்தரவு பெறுகிறார். சிவபெருமான் உத்தரவு கொடுத்து அனுப்புகிற பொழுது அம்பாளாய் இருக்கிற தாய் சக்தி வேலை தந்தாள். இன்றைக்கும் சிக்கலில் சூரசம்ஹார நிகழ்ச்சியிலே வேல் வாங்கும் நிகழ்ச்சி என்ற ஒரு சிறப்பு நடக்கும். நான் நேராக பார்த்துருக்கிறேன். அந்த சிக்கல் சிங்காரவேலன் கோயிலில் அந்த சுவாமிக்கு சிங்காரவேலனுக்கு வேல் வாங்கும் நிகழ்ச்சி அடைவர்களுக்கு உடம்பெல்லாம் வேர்க்கும்.
வியர்க்கும் மகிமை என்றே ஒரு அற்புதத்தை அந்த சந்நிதியில் பார்க்கலாம். அது சிங்காரவேலை நமக்கு தந்து தருகிற அருமையான அருள் காட்சி. அந்த வகையில் வேலை வாங்கி கொண்டு நேராக புறப்பட்டு வீரவாகு சமேதராக பல்வேறு விதமான படைகளோடு திருச்செந்தூர் வந்து தங்குகிறார். திருச்செந்தூர் வந்து தங்குகிற அந்த வகையில் வர்ற வழியில் தான் இன்னொரு செய்தி சொல்லுகிறேன். கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தாள் போகிற வழியில் சேங்கனூர் என்று ஒரு ஊர் இருக்கிறது, மண்ணியாற்றங்கரையில். அந்த ஊருக்கு சேய் நல் ஊர் என்று கந்தபுராணத்தில் விளக்கம் தருகிறார்கள். என்ன சேய் நல் ஊர்? சேய் என்றால் முருகப்பெருமான். முருகப்பெருமான் போகிற வழியில் பாடி வீடு தங்கி சென்ற இடம் சேய் நல் ஊர், சேஞ்சலூர். அது சேங்கனூர் என்று வழங்குகிறது. இதெல்லாம் வரலாற்று சான்று, நமக்கு மண்ணின் சான்று. அங்கிருப்பட்ட திருச்செந்தூர் சென்று தங்கினார். திருச்செந்தூரில் தங்கியிருக்கிற பொழுதுதான் இப்போது நாம் இதை வரலாற்றை நிறுத்தி கொண்டு சூரபதுமன் வரலாற்றை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அப்படிதான் அமைத்திருக்கிறார் கச்சியப்பர். சூரபதுமன் யார்? அவனுடைய தம்பிகள் யார் யார்? அவன் மகன் யார்? அவன் உடன்பிறந்தவள் எத்தனை பேர்? இதெல்லாம் பேச வேண்டும். நீங்கள் சூரபனுடைய வரலாற்றிலே மாயை என்று ஒரு பெண் வருகிறாள். அவள் மிகுந்த அழகுடையவள். அவளை அசுரகுருவாய் இருக்கிற சுக்கராச்சாரியர் அழைத்து, மாயையே, நீ தவம் செய்து காசிப முனிவர் என்ற அந்த முனிவரை சென்று அடைந்து அவர் மூலமாக அசுர பிள்ளைகளை பெற்று கொடுத்து அவர்களை மிகப்பெரிய அசுரபலம் பெற்றவர்களாக வரம் வாங்கி தேவர்களையெல்லாம் அழிக்க கடவாய் என்று அருளானை வழங்கினார். அசுரகுரு அப்படித்தான் சொல்லுவார், அவர் சுக்கராச்சாரியார். உடனே மாயை இங்கிருந்து சென்று காசி முனிவரை மயக்குகிறாள். அதெல்லாம் வரலாறு நிறைய இருக்கு. காசி முனிவோடு இணைந்து முதல் ஜாமம், இரண்டாம் ஜாமம், மூன்றாம் ஜாமம், நான்காம் ஜாமம் என்று 4 ஜாமங்களிலே அவர்கள் இணைகிறார்கள். அவ்வாறு இணைகிற பொழுது முதல் ஜாமத்தில் சூரபதுமன், இரண்டாவது ஜாமத்தில் சிங்கமுகாசுரன், மூன்றாவது ஜாமத்தில் தாரகாசுரன், நான்காம் ஜாமத்தில் அஜமுகி 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். இந்த 4 பிள்ளைகளும் அசுர பிள்ளைகளாக ஆகப் போகிறார்கள். இந்த 4 பிள்ளைகள் பிறந்த பிறகு காசி முனிவர் காலில் எழுந்து ஸ்நானம் பண்ணிவிட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு 4 பிள்ளைகளை கூப்பிடுகிறார். சூரபதுமா, எல்லாரும் இங்கே வாப்பா என்று சொல்லிட்டு 4 பிள்ளை உட்காடுறாங்க. உங்களுக்கு நான் உபதேசம் பண்ணுகிறேன். நம்முடைய வாழ்க்கை நிலையற்றது. நாம் யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது. பதி பசு பாசம் என்று 3 கொள்கைகள் உண்டு. ஆணவம் அடையக்கூடாது என்று இவ்வளோ சொல்கிறார். ஆனால் இந்த சொற்கள் எதுவுமே அந்த பிள்ளைகளுக்கு அதில் ஏறலை. என்னை ஒரு மாணவன் கேட்டான், காசி முனிவர் மகரிஷியாச்சே, அவர் சொல்லுகிற வார்த்தை ஏன் பிள்ளைகள் காதில் ஏறலை என்று. மகரிஷியாக நேற்று இருந்தார், நிறைமொழி மாந்தராக நேற்று இருந்தார். நேற்று இரவு பொழுதிலே காம வயப்பட்டு மாயையோடு இணைந்து 4 பிள்ளைகளை 4 ஜாமத்தில் பெற்றுவிட்டையால் தவத்தின் ஆற்றல் அடியோடு போய்விட்டது. இங்கே ஒரு செய்தியை சொல்லுகிறேன் சான்றோர்கள் பெருமக்களே. நாம் ஒரு பக்கம் சிவபூஜை செய்து, நாம் ஒரு பக்கம் கோயில் பிரகார வலம் வந்து, நாம் ஒரு பக்கம் திருமுறைகளை பயின்று, நாம் ஒரு பக்கம் பாராயணம் பண்ணி தவத்தை வளர்த்து கொள்ள நமக்கு தவம் வளரும். ஆனால் அதே நேரத்தில் பக்கப்பகுதியிலே கோபப்பட்டு வேறு விதமான காம விகாரப்பட்டு உலோபம் கொண்டு ஆக்ரோஷம் கொண்டு வாழ்ந்தால் இந்த தவத்தின் ஆற்றல் அழிந்துவிடும். இதுதான் நாம் செய்ய வேண்டியது. எப்படி நாம் மருந்து சாப்பிடுகிற பொழுது மருந்தை உட்கொள்ள வேண்டும், பத்தியம் கடைபிடிக்க வேண்டும் என்பது போல மருந்து சாப்பிடணும், பத்தியத்தையும் கடைபிடிக்கணும். இவ்வண்ணமா வாழ வேண்டும். அந்த வகையிலே அந்த காசிவர் மருந்து சாப்பிட்டார் முதல் நாள் வரையிலும், பத்தியத்தை கடைபிடிக்காமல் 4 ஜாமத்தில் கோட்டை விட்டார். இங்கே இன்னொரு செய்தியும் சொல்லிவிடுகிறேன், யாரும் தவறாக கருத வேண்டாம். நடந்த வரலாறு. காஞ்சிபுரம் மகா பெரியவா, அவர் மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்த அனுபூதிமான், 100 ஆண்டு காலம் வாழ்ந்தவர், மகா ஞானி. அவர் இந்தியா முழுக்க நடந்தே சென்றவர். அந்த ஞானியினுடைய வாழ்க்கையில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது. அவர் ஒரு மேடையில் அமர்ந்திருந்தார். ஒரு நிருபர் சென்று ஒரு கேள்வி கேட்டார். சுவாமி மகா பெரியவா நமஸ்காரம். என்னப்பா கேட்டார். உங்கள் அனுகிரகத்தை முன்னிட்டு என்று கல்யாண பத்திரிகை அடிச்சுக்கிறவங்க நீங்கள் ஆசிரியர்கள் குறிப்பிடுற மாதிரி வரட்சணை வாங்க வேண்டாம்னு சொல்கிற வார்த்தை கேட்காம வரைச்சி வாங்குறாங்களே சுவாமி, அது என்னால் புரிஞ்சிக்க முடியல என்று அந்த வருத்தமாக கேட்டார். அதுக்கு காஞ்சிபுரம் மகா பெரியவர் என்ன சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? அப்பா, நாம் சிந்திக்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்கிறார். இங்கே வாப்பா, நேக்கு அது புரியுது அவங்க நடந்துக்கிறதெல்லாம். நான் அவங்கள யாரையும் குறை சொல்ல விரும்பலை.
ஒரே ஒரு விஷயம் எனக்கு தெரிகிறது என்றார். என்ன சுவாமி என்று அந்த நிருபர் கேட்டார். நான் இன்னும் கொஞ்சம் தவம் பண்ணிட்டு பேசணும்னு தெரியுது. ஏனென்றால் என் வார்த்தை சென்று மந்திரமா பலிச்சு அவங்கள மாற்றவில்லை என்றால் என் வார்த்தைக்கு இன்னும் மந்திர சக்தி கிடைக்கவில்லை என்று தெரிகிறது என்று காஞ்சிபுரம் மகா பெரியவரே சொன்னார்னா நாமெல்லாம் ஏமாத்திரம். அவ்வளவு பெரிய மகான். ஒரு விஷயம் தெரிகிறது, நம்முடைய வார்த்தை மந்திரமா பலிக்கணும் என்றால் நம்மிடம் குற்றம் இருக்கக்கூடாது. நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கலந்த மறைமொழிதானே மந்திரம் என்ப என்றார் தொல்காப்பியர். நிறைமொழி மாந்தர் பெருமை இந்நிலத்து மறைமொழி காட்டிவிடும் என்றார் திருவள்ளுவர். இந்த நிறைமொழி என்றால் என்னன்னு பரிமேலழகர் ஒரு உரை எழுதினார். நிறைமொழியாவது அருளி கூறினும் வெகுண்டு கூறினும் அவ்வப்பயன்களை பயந்தே விடும் மொழி என்று உரை எழுதியிருக்கிறார் பரிமேலழகர். ஆதலினால் சான்றோர்கள் பெருமக்களே, நீங்கள் பேசுகிற வார்த்தைக்கு மந்திர சக்தி கிடைக்க வேண்டுமானால் இம்மி கூட உங்ககிட்ட குற்றம் வராமல் பார்த்து கொள்ளுங்கள். கோபதாபங்கள் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். எல்லா விதமான நன்மை தீமைகளுக்கும் நாமே பொறுப்பு என்று எடுத்துக்கொண்டு வளர கற்றுக்கொள்ளுங்கள். அதனால் அந்த வகையில் தான் காசி முனிவர் பேசிய வார்த்தை அந்த பிள்ளைகள் செவியில ஏறவில்லை. உடனே மாயை கூப்பிட்டார். சூரபதுமா, அம்மா இங்க வாங்கப்பா என்று கூப்பிட்டார். அப்பா சொல்றதெல்லாம் காதில் வாங்காதீங்கப்பா, நான் சொல்றேன், நீங்க சிவபெருமான் நோக்கி தவம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன், பெரிய தவம் செய்து வரம் வாங்கிடுங்க, அதன் பிறகு தேவர்களை அடித்து நொறுக்குங்க, மகா பாவங்களை செய்யுங்க, அவர்கள் வாடாமல் செய்யுங்க என்று துருபதேசம் செய்தாள். அது எடுபட்டது. காரணம் என்ன? கெட்டவள் கெட்டது சொன்னா எடுபடுது. நல்லவராயிருந்து ஒரு சாமத்தில் கெட்டவரா போனவர் நல்லது சொன்னா எடுபடலை. ஆகவே நாம் சொல்லுகிற வார்த்தை நல்ல வார்த்தையா இருக்கணும்னா நாம் நல்லவர்களா இருக்கணும். நல்லவர்களா இருந்து தான் நல்லது சொல்லணும் என்று இலக்கணம் சொல்லுகிறது கந்தபுராணம். உடனே அந்த சூரபதுமன் முதலானவர்கள் தாயினுடைய உதவியோடு பெரிய 1000 ஆண்டுகள் தவம் பண்ணுகிறார்கள், யாகம் செய்கிறார்கள். அப்படி யாகம் செய்கிற பொழுது சுத்தி சிங்கமுகாசுரனும் தாரகாசுரனும் மற்றவர்கள் இருக்கிறாங்க. சூரபதுமன் யாகம் செஞ்சு பார்க்கிறான், சிவபெருமான் தோன்றலை. உடனே வேள்வி தம்பம் என்று அடுப்புற ஒரு கம்பம் இருக்கும், அதுமாதிரி ஏறி தாவி அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஒரு கையால் ஒரு வாழை எடுத்து ஒரு கையை வெட்டி போடுறான், இன்னொரு காலை வெட்டி போடுறான், இன்னொரு காலை வெட்டி போடுறான், இன்னொரு கையை வெட்டி போடுறான். என்னோட மாணவன் கேட்டான், ஒரு கையில் வெட்டி போட்டால் இன்னொரு கை வெட்டத்துக்கு ஏது கை என்று கேட்டான். நியாயமான கேள்வி. ஆனால் என்ன அற்புதம்னா 1000 ஆண்டு தவம் செய்தவன் வெட்ட வெட்ட கையும் காலும் முளைக்கிறது. பார்த்தா சூரபதுமன் இனிமேல் நாம் சிவபெருமானை பார்க்க முடியாது என்று அப்படியே வேள்வி குண்டத்தில் விழுந்து இறந்து விட்டான். இப்ப நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். காசிவருக்கும் மாயைக்கும் பிறந்த சூரபதுமன் இறந்து விட்டான், முடிஞ்சு போச்சு அவனுடைய சாப்டர். அந்த வகையில் சிங்கமுகாசுடன் தாரகாசுரன் கதறி அழுகிறாள், அண்ணன் இறந்து விட்டானே என்று. சிவபெருமான் கமண்டலத்தில் கங்கை தண்ணீரை கொண்டு வந்து ஏற்பாடறைன்னு கேட்டார். எங்கள் அண்ணன் இறந்துட்டான், உன்னை இருங்கப்பான்னு சொல்லிட்டு கங்கை தண்ணீரை தன்னுடைய திருக்கரத்தில் வீழ்த்தி அப்படியே அந்த யாகம் தெளிச்ச உடனே உள்ளே இருந்து சூரபதுமன் வெளியிலே வந்தான். இப்போ நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். இப்போ வந்தவன் காசிவருக்கும் மாயைக்கும் பிறந்த பிள்ளை இல்லை, கெட்ட எண்ணத்தில் பிறந்தவனாயிருக்கிற அந்த பெற்றோர்கள் தந்த அந்த நிலை இல்லை. இப்போது இவன் சிவப்பிரசாதமாக சிவன் அருள் பெற்ற பிரசாதமாக வந்திருக்கிறான். இதை ஞாபகம் வைத்துக் கொள்ள நான் பின்னாடி இதை நினைவுபடுத்தி சொல்லுகிறேன். அந்த வகையில் அவன் உடனே சுவாமிகிட்ட வரம் கேட்கிறான். சிவபெருமான் உங்களுக்கு என்ன வர வேண்டும் கேள் என்கிறார்கள். உடனே 1008 அண்டங்களையும் 108 யுகங்கள் நான் ஆட்சி பண்ணணும், நான் எங்கும் செல்வதற்கு இந்திரஜால தேர் வேணும், எனக்கு வஜ்ர யாக்கை வேண்டும் என்றெல்லாம் கேட்டால் எல்லாத்தையும் சுவாமி கொடுத்துட்டார். கடைசியாக ஒன்று சொன்னார், என் சக்தி அல்லாது உன்னை யாராலும் அழிக்க முடியாது என்று ஒரு அருள்வாக்கு தந்தார். அது அவன் காதலை ஏறலை, ஏன்னா ஆணவம் தலைக்கு ஏறி போச்சு. உடனே ஆட்சி பண்ணினான், தேவர்களை எல்லாம் சிறைப்பிடித்தான், கடுமையான துன்பங்களை எல்லாம் கொடுத்தான். தேவர்களுக்கு ஒன்றும் பண்ண முடியல, யாராலும் சூரபதுமனை காப்பாற்ற முடியும் தேவர்களை. இந்த சூழ்நிலையில் தான் முருகப்பெருமான் திருச்செந்தூர் போய் தங்கி சரி இனிமேல் பொறுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு சிவன் அருளானையும் சக்தி வேரின் துணையும் இருக்க நாம் சூரனை சமகாரம் பண்ணலாம் என்று முடிவெடுக்கிறார். அப்பொழுது வீரபாக தேவரை தூது அனுப்பி பார்க்கிறார். அவன் கேட்கல. சூரபதுமன் வேலன் வந்திருக்கிறான் என்று கருதாதே சூரபதுமா, அவன் உன் உயிருக்கு காலன் வந்திருக்கிறான் என்றெல்லாம் சொல்லி பார்த்தான், எதுவும் கேட்கல. உடனே தீமை வந்து விட்டா. உடனே முருகப்பெருமான் அந்த வீரபாக துணையவர்கள் அழைச்சிக்கிட்டு போய் தாரகாசுரன் என்ற
கடைசி தம்பியாக இருக்கிற அவன் கட்டி இருக்கிற அந்த அந்த மலையை தன் வேலினால் அழித்து அவனை அழித்தார். அதன் பிறகு சிங்கமுகாசுரன், சூரபதுமன், சூரபதுமன் மகன் பானுகோபன், அமைச்சன் தர்மகோபன், இப்படி பல பேர் இருக்கிறார். பதுமகோமலை சூரனுடைய மனைவி பெயர். இவ்வளவு பேர் இருக்கிறார். பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. உடனே முருகப்பெருமான் தாரகாசுரனை கொன்ற உடனே சூரபதுமனுக்கு ஒரு பெரிய அடி. அது அப்புறம் ஆலோசனை கூட்டம் நடத்தி பார்த்தான், ஒன்றும் கேட்கல. உடனே சிங்கமுகான் சொன்ன அறிவுரை சொல்லி பார்த்தான், கேட்கல சூரபதுமன். ஒன்று வச்சுங்க, கெட்ட காலம் நெருங்கி விட்டால் நல்ல வார்த்தை காதில் ஏறாது. அது மட்டும் இல்லை, சுவாமி என்ன செய்கிறார் என்றால், நல்லவன் சொல்லுகிற வார்த்தையை கெட்டவன் கேட்காம இருந்தால் தான் அவனை அழிக்க முடியும். அவனை அழிப்பதில் ஒரு தர்மம் இருக்கணும். அதற்காக சுவாமி காத்திருக்கிறார். அந்த வகையில் அவன் யார் பேச்சையும் கேட்கல. பானுகோபன் சென்று போர்க்களத்தில் அவனும் அழிந்து போனான். சிங்கமுகாசுரன் சொல்லி பார்த்தான், அண்ணா, நம் சிவபெருமான் வரம் கொடுக்க போது ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்கிறது. என் சக்தியல்லாது உன்னை யாரும் அழிக்க முடியாது என்று. இப்போ வந்திருக்கிறவன் முருகப்பெருமான் என்று, பாலன் என்று கருதாதே. அவன் சிவபெருமானுடைய சக்தி என்று சொன்ன பொழுது கோழை என்றெல்லாம் திட்டினான் சூரபதுமன். சிங்கமுகாசுரன் சென்று அவனும் போர்க்களத்தில் இறந்து விடுகிறான். அதன் பிறகுதான் சூரபதுமனுக்கு பெரிய அடி விழுகிறது. சரி, பரவாயில்லை, இனிமேல் நாம் திருந்தி பயன் இல்லை என்று போர்க்களத்துக்கு வருகிறார். இங்கே ஒரு அருமையான காட்சியை காட்டுகிறார் நம்முடைய கச்சிப சிவாச்சாரியார். சூரபதுமன் போர்க்களத்தில் நிற்கிறான். முருகப்பெருமான் அவன் முன்னிலை போய் நின்று திரும்ப ஒரு முறை வாய்ப்பு கொடுப்போம் என்று சொல்லி தன்னுடைய விஸ்வரூபமாய் இருக்கிற பிரம்மாண்டமான சுய உருவ காட்சியை காட்டி அதை பார்க்கும்படியான தகுதியையும் அவனுக்கு தருகிறார். அதை காண்பானும் அவனே காட்டுவானும் அவனே என்பது போல அந்த வகையிலே அவனுடைய கண்ணில் இருக்கிற ஆணவ படலத்தை கிழித்து பார்க்க சொல்கிறார். சூரபதுமனை பார்க்கிறான் முருகனை. கோலமாமஞ்சை தன்னில் குலவிய குமரன் தன்னை. அருமையான பாட்டு கந்தபுராணத்தில். இன்னும் 6 பாட்டு இருக்குது இதில். கோலமாமஞ்சை தன்னை குலவிய குமரன் தன்னை. மயில் மீது ஏறி வரக்கூடிய அற்புதமான மூர்த்தமாயிருக்கிற இவனை நான் வணங்க எனக்கு மனசு தோன்றுகிறது. சூழுதல் வேண்டும், இவனை அடைந்து வாழுதல் வேண்டும், எல்லாம் செய்ய எனக்கு மனசு தோன்றுகிறது. தடுத்தது மானம் ஒன்றே என்று பாடினான். பார்த்தார் முருகப்பெருமான், இவனுடைய மாண்பு இறந்த மானம் கொண்டவனாக இருக்கிறான், இவன் அழிய வேண்டியதான் என்று முடிவெடுத்து விட்டு அந்த காட்சியெல்லாம் மாற்றி விடுகிறார். பிறகு சூரபன் சண்டைக்கு வருகிறான். பார்த்தார் முருகப்பெருமான், தன் கையில் இருக்கிற வேலை எடுத்தார். உடனே அவன் அங்கும் இங்குமா ஓடி கடல் நடுவில் பெரிய பிரம்மாண்டமான மாமரமாக நின்றான். முருகப்பெருமான் தன்னுடைய ஞானவேல் சக்தி வேலை எழுதார். அந்த மாமரம் 2ஆக பிளந்து விழுந்தது. ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் மயில் கொக்கரித்து கொண்டு வந்தன. இதான் வரலாறு. அதுக்கப்புறம் முருகப்பெருமான் ஆட்கொள்ளுகிறார். இப்போ ஒரு செய்தி தெரிஞ்சு பாருங்க. இங்கே என்னுடைய மாணவன் ஒரு கேள்வி கேட்டான், மாமரமா நின்றது ஒரு ஆன்மா தானே? ஆமா. முருகப்பெருமானுடைய சக்தி வேலு எய்த பொழுது ஆன்மாவை 2ஆ பிளந்து 2 ஆன்மா ஆக முடியுமா? அணுவை 2ஆக பிளக்கலாம், ஆனால் ஆன்மாவை பிளக்க முடியுமான்னு ஒரு கேள்வி கேட்டான். பிளக்க முடியாது. பின் இது தத்துவத்துக்கு பொருத்தமில்லை என்று சொன்ன பொழுது, இல்லப்பா அதில் ஒரு நுட்பம் இருக்கு. என்னன்னு கேட்டார், சூரபதுமன் என்பவன் போன பிறப்பில் சூரன் என்றும் பதுமன் என்றும் 2 ஆன்மாக்களாக வாழ்ந்தவன் ஒரு வரத்தில் ஒரு உடம்பிலே வந்து அமைந்து விட்டான். உயிர் ஒரு உடல் என்று வாழ்ந்தான். அந்த சூட்சுமத்தை புரிந்து கொண்ட ஞான பண்டிதனாக இருக்கிற முருகப்பெருமான் முதல்ல அந்த கூட்டணியை உடைச்சி சேவலு மயிலுமா கொக்கரித்துட்டு என்று அதட்டினார். 2ம் அடங்கிவிட்டன. சேவலை கொடியில் கூவ வைத்தார், மயிலை வாகனமாக்கி கொண்டார். இது வரலாறு, உங்களுக்கு தெரியும். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, சூரபதுமனை ஏன் அழிக்கவில்லை? இங்கே நம் சேவல மயிலமாக வரச் செய்து ஆட்கொண்டருளினார் என்று கேட்டால், நாம் முன்னமே சிந்தித்தது போல முருகப்பெருமானுடைய தந்தையாய் இருக்கிற சிவபெருமான் சூரபதுமனுடைய அந்த யாகத்தில் அவன் நெருப்பில் விழுந்து இறந்து விட கங்கை தண்ணீரை தெளித்து தன் திருக்கரத்தால் வீட்டு கொண்டு வந்தார் அல்லவா? அந்த வரலாற்று என்ன நுட்பம் என்றால், காசிவருக்கும் மாயைக்கும் பிறந்த அவன் இறந்து விட்டான். இப்பொழுது எழுந்து வந்த சூரபதுமன் சிவப்பிரசாதம், யாக பிரசாதம், சிவனருள் பிரசாதம், ஒரு வகையில் சிவகுமாரன். ஆதலால்
முருகப்பெருமான் ஒன்றை கருதுகிறார். தந்தையின் அருள் பிரசாதமாக பிறந்த இவனை அழிக்கக்கூடாது, அது அழிப்பது முறையில்லை என்று ஆட்கொண்டு அருளினார். அதனால்தான் சூர சமுகாரம் என்று பெயர். சமுகாரம் என்றால் இனிதான அழிவு. இனிதான அழிவு என்றால் ஆட்கொண்டு அருளிய அற்புதம் என்று பொருள். இதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே இன்னொரு தத்துவம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தாரகாசுரன் மாயை, சிங்கமுகாசுரன் கண்மம், சூரபதுமன் ஆணவம். சைவ சித்தாந்தத்தின்படி பார்த்தால் முருகப்பெருமான் கையில் உள்ள வேல் ஞானவேல். இப்ப மாயை அழிப்பதற்கு ஞானம் வேணும். ஞானவேலால் தாரகாசுரனை அழித்தார். சிங்கமுகாசுரன் கண்மம், கண்மத்தை ஞானத்தால் அழிக்க முடியாது. குலிசம் என்ற ஒரு படை முருகப்பெருமான் கையில் இருந்தது, அந்த படையினால் அழித்தார் என்று வேறுபாடு காட்டுவார்கள். ஆணவம் என்பது அழிக்க முடியாது, ஒடுக்க வேண்டும். அதைத்தான் சைவ சித்தாந்த நூல்கள் வருத்த வித்து போல, வித்து இருக்கும், அதை வறுத்துட்டு அது முளைக்காது. அதுபோல சூரபதுமன் சேவலுமயிலுமாக இருந்து இன்னைக்கும் காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம் அல்லவா? எனவே சைவ சித்தாந்த கருத்தின்படி பார்த்தா மாயை, கண்மம், ஆணவம், தாரகாசுரன், சிங்கமுகாசுரன், சூரபதுமன் என்று அமைத்துக் கொள்ளுங்கள். இவ்வண்ணமாக சூரசமுகாரம் இனிதே நிகழ்ந்தது. திருச்செந்தூரிலே முருகப்பெருமான் தங்கி இருக்கிறார். முருகப்பெருமான் அப்பொழுது அங்கே நமக்கு காட்சி கொடுக்கிற பொழுது அபயகரமாக காட்சி கொடுக்காமல் வலதுக்கு திருக்கரத்திலே தாமரைப்பூ வச்சிருப்பார். என்ன கருத்து என்றால், சிவபெருமானுடைய அருள் காட்சி இருக்கின்ற அருமையான திருச்செந்தூரிலே முருகப்பெருமானாக இருக்கிற பிள்ளை அப்பா வணங்குது. அந்த வணக்கம் தந்தைக்கு உள்ளது. இங்கே ஒரு செய்தியை சொல்லிவிடுகிறேன். நம்முடைய சைவ சமய உலகிலே தமிழக திருக்கோயில்களிலே அப்பாவுக்கு உள்ள கோயில் சிதம்பரம். கூட வீட்டில் வேடிக்கையாக கேட்போம், உங்கள் வீடு சிதம்பரமா மதுரையான்னு. அப்பாவுக்கு உள்ள வீடு சிதம்பரம், அம்மாவுக்கு உள்ள வீடு மதுரை, மகனுக்கு உள்ள வீடு வைத்தீஸ்வரன் கோயில். வைத்தீஸ்வரன் கோயிலில் இருக்கிற முத்தையா, வைத்தியநாத சுவாமி தையல் நாய்க்கு மகனாக இருக்கிற அந்த பிள்ளை தான் எல்லா ஆட்சியும். அங்கே திருவிழா, சாமி புறப்பாடு, அபிஷேகம், போக்குவரத்து எல்லாம் பிள்ளை தான். ஆனால் அந்த முத்தையாவாக இருக்கிற அவருக்கு எல்லா விதமான அனுபவ உரிமையும் கொடுத்த வைத்தியநாத சுவாமி சொத்தை தான் வச்சுக்கிட்டாரு. ஒரு வேடிக்கையாக சொல்லுவார், அது வயதான நாமெல்லாம் எப்படி இருக்கணும்னா எல்லாத்தையும் பிள்ளைகளுக்கு நம்ம அனுபவ பாத்தியம் கொடுக்கலாம், டாக்குமெண்ட்ஸை நீங்கள் வச்சுங்க. இது ஒரு அருமையான வாழ்வியல் தத்துவம், வேடிக்கையாக சொல்கிறேன். அதுபோல் மாணாக்கனுக்கு உள்ள கோயில் திருப்பெருந்துறை, மாணிக்கவாசகருக்கு உள்ளது. இதெல்லாம் சைவ சமயமானது வாழ்வியல் இலக்கணமாக காட்டி தருகிறது என்று புரிந்து கொள்ளுங்கள். அவ்வண்ணம் முருகப்பெருமான் திருச்செந்தூரில் வழிபடுகிற சிஷ்யராக, அதாவது ஒரு குருவாக இருந்து இறைவனை காட்டுகிற குரு நமக்கு முருகப்பெருமான் குருவாக இருக்கிறவர் அப்பா வணங்கி காட்டுறார், இப்படி வணங்குங்கப்பா என்று. அதனால் திருச்செந்தூர் ஒரு வகையில் பார்த்தோம்னா குருஸ்தேத்திரம், குருட்சேத்திரம் என்று சொல்லுவார்கள். அது இருக்கட்டும். அவ்வாறு திருச்செந்தூரில் தங்கி இருக்கிற பொழுதுதான் தேவ சேனாபதியாய், தேவர்களுக்கு சேனைக்கு அதிபதியாக இருக்கிற அவர் அப்படி இருந்த பொழுதுதான் முன்னே ஒரு நிகழ்ச்சியிலே திருமாலின் மகள்களாக இருக்கிற அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்ற 2 பெண்கள் முருகனை விரும்பி மனம் செய்து கொள்ள ஆசைப்பட்ட பொழுது நாரதர் வந்து சொல்ல, முருகப்பெருமான் அப்பாவுடைய வேலையாக நான் சூரசம்ஹாரம் செய்ய புறப்படுறேன், அது முடிந்த பிறகு திருமணம் செய்து கொள்ளுகிறேன் சொல்லிட்டு வந்துட்டார். இப்போ சூரசம்ஹாரம் முடிந்து விட்டது. அமிர்தவல்லி, சுந்தரவல்லி என்ற 2 பெண்களும், அமிர்தவல்லி தெய்வயானை என்ற பெயரிலே இருக்கிறாள், சுந்தரவல்லி என்பவள் வள்ளி நாச்சியார் என்ற பெயரிலே இருக்கிறாள். இப்போ திருப்பரங்குன்றத்தில் சென்று தெய்வயானை மனம் செய்து கொள்ளுகிறார் முருகப்பெருமான். திருப்பரங்குன்றத்தில் நடைபெறுகிற தெய்வயானை திருமணம் கற்பு வழி திருமணம். தமிழ் கடவுள் முருகன் என்பதால் தமிழ் இலக்கியம் கற்றுத்தருகிற வாழ்வியல் திருமணங்களிலே ஒன்று கற்பு திருமணம், ஒன்று களவு திருமணம். கற்பு திருமணமாக இருப்பதை தெய்வயானையோடு திருப்பரங்குன்றத்திலே அப்பா அம்மா இறங்கி வந்து ஆசீர்வாதம் செய்ய மனம் செய்து கொண்டார். திருப்பரங்குன்றம் தேவர்களெல்லாம் இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். அதனால தான் திருமாலுடைய பெண்களுக்கு இவர் மணாலங்கிறதுனால அவருக்கு மால் மருகன்னு பேர். மருகன்னா மாப்பிள்ளைன்னு அர்த்தம். திருமால் பெண்களை மனம் செய்து கொண்டவர் என்று அர்த்தம். தேவயானை வளர்த்தனால தேவயானை இந்த பெண்ணுக்கு பேர். அங்கே அடுத்தது வள்ளி எங்கே பிறந்தான்னா திருத்தணிகை, அங்கே வள்ளிமலை என்று இருக்கிற வேலூர் கிட்ட, அங்கே வள்ளிக்கிழங்கு தோடு இடத்துல பிறந்தனால் வள்ளி நாச்சியார் என்ற பெயரோடு வளர்ந்தாள். திணைப்புணம் காத்தாள். நம்பிராஜனுக்கு மகளாக பிறந்தாள்.
அவ்வண்ணம் பிறந்து வாழ்ந்து வளர்ந்து வந்திருக்கிற அந்த வள்ளி நாச்சியாரை முருகப்பெருமான் சென்று களவு வழி திருமணமாக அற்புதமாக அந்த திருமணத்தை செய்து கொண்டார் என்ற வரலாறு சான்றோர்கள் பெருமக்களே. முருகப்பெருமான் திரு அவதாரம் நிகழ்த்தி அறுபடை வீடுகளும் தொடர்புடையதாக இருக்க அவ்வண்ணமாக அவர் திருத்தணியிலே சென்று தங்கியிருக்கிறார். இப்போது நாம் பழமுதிர் சோலை அடுத்தது அதில் என்ன நடக்குதுன்னு கேட்டால், முருகப்பெருமான் ஒரு பக்கம் தெய்வ யானை, ஒரு பக்கம் வள்ளியாக, நடுவிலே மயில் முதியில் அமர்ந்து அருமையாக காட்சி கொடுப்பது தான் நாம் வாழ்விக்க வந்த அற்புதமான கடவுளுடைய சன்னிதானம் என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த செய்திகளையெல்லாம் மிக அழகாக சொல்லித்தந்த அருமையான பெரியவர் வாரியார் சுவாமிகள். கிருபானந்த வாரியாருக்கு ஈடு முருகனுடைய அருளை சொல்வதற்கு வேறு யாரும் இல்லை. அவர் வயலூர் முருகப்பெருமான் அருள் பரிபூர்ணமாக பெற்றவர். ஞானமே வடிவமாகிய வயலூர் வள்ளல் பெருமான் பெருங்கருணையினாலே என்றுதான் அவர் ஆரம்பிப்பார். அந்த வகையில் கைத்தலம் நிறைகணி என்று தொடங்குகிற அருமையார் விநாயகர் திருப்புகழ் வருகிறது. எனவே இனிய மெய்யன்பர்களே, சான்றோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளைக்கு வள்ளி தேவியான திருமணத்தில் இந்த நிகழ்ச்சி முடியும். அதாவது சஷ்டி விரதம் இருப்பவர்கள் 7 நாட்கள் இருக்கணும். 6ஆம் நாள் சூரசம்ஹாரத்துடன் நிறுத்திடப்படாது. அடுத்து மங்களகரமாக திருமணம் வள்ளி தேவியான திருமண நிகழ்ச்சி கோயில் நடைபெறும். அதுவரை அந்த இதை கடைபிடிக்க வேண்டும். இந்த சஷ்டி நாட்களில் நாம் படிக்க வேண்டிய நூல்களாக கந்தபுராணம், கந்தர் கலியன்பா, வேல்மாறல், கந்தர் அனுபூதி, கந்தர் அலங்காரம், திருப்புகழ், கந்தர் எவ்வளோ நூல் இருக்குது, படிக்கலாம். படித்து பாராயணம் பண்ணுங்க. முடிந்தவரை நம்மளுடைய வாழ்க்கையில் நல்லவர்களாக இருப்பது முக்கியம். நாம் நல்லவராக இருந்து கொண்டு நல்லவர் பக்கம் இல்லாமல் இருப்பது பாவம். நல்லவனாகவும் இருக்கணும், நல்லவர் பக்கமும் இருக்கணும் என்பதை அந்த தத்துவத்தை காட்டுவது தான் கந்தபுராணம். கந்தபுராணத்தின் நீதி என்னவென்றால், நன்றி மறக்கக்கூடாது. தேவர்கள் நன்றி மறந்தார்கள். ஆணவம் கொண்டு அலையக்கூடாது. சூரபன் ஆணவம் கொண்டு அலைந்தான். எல்லாவற்றிற்கும் மேலாக நல்லன எண்ணி, நல்லன பேசி, நல்லன செய்து, நல்லவர் பக்கம் துணை நின்று தர்மம் வெற்றி பெற நாம் துணை நிற்போம், துணை நிற்போம், துணை நிற்போம். வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை என்ற வகையிலே கந்தபுராணத்தை படித்து வாழ்வாங்கு வாழ்வோம், வளர்க வாழுக என்று கூறி இந்த அளவிலே அடியை நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.